அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை ஷீரடி சத்குரு சாய்நாத் மகாராஜாக்கான நாள். இன்றைக்கி சாயப்பா நமக்கு என்ன மெசேஜ் இல்லை கைடன்ஸ் இல்லை அட்வைஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பைல் செலெக்ஷன் இந்த தடவை வித்தியாசமாக இந்த நம்பர் சூஸ் பண்ணி தான். ஸோ உங்களுக்கு எந்த நம்பர் சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வியை பாபா கிட்ட கேளுங்க. அதுக்கான விடையாக இந்த நம்பருக்கு சம்மந்தப்பட்ட புக்கில் இருந்து அப்பா கொடுக்குற பதிலாக உங்களுக்கு அது பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இது உங்கள் கேள்விகளும் பாபா பதில்களும் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ செட் 1 செட் 2க்காக நம்பர் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது வந்த நம்பர்ஸ் இது. ஸோ உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குது இல்லை எடுக்கணும்னு சொல்லி உங்கள் உள்ளுணர்வாக தோணுதோ எடுத்துக்கோங்க. ஆனால் இதுக்கான பதில் லாஸ்ட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அப்பா கிட்ட யோசித்து ரிலாக்ஸ் ஆகிட்டு கனெக்ட் ஆகிட்டு கேளுங்க. உங்களுக்கான விடையை சாயப்பா கண்டிப்பாக கொடுப்பார். ஓகே, இப்போது நம்ம கார்டு சாயப்பா கார்டு பார்ப்போம். ஷஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளீஸ் சாயப்பா. ஸோ 967 இவங்களுக்கு 3 கார்ட்ஸ் அப்படியே வந்தாச்சு. ஸோ செட் டு 173 செலக்ட் பண்ணவங்களுக்கு 1 2 and 3. ஓகே, பாபா கிட்ட அழகாக கனெக்ட் ஆகிக்கோங்க. உங்களுக்கான கேள்விக்கு பாபா என்ன விட தராருன்னு சொல்லி லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 967 இதை சூஸ் பண்ணவங்களுக்காக பாபா இன்றைக்கி என்ன மெசேஜ் இல்லை கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செட் 1க்காக பார்ப்போம். வா, ஒரு நிமிஷம் இவங்களை தள்ளி வச்சுக்கலாம். ஐ திங்க் இப்போது உங்கள் வீடு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு குழப்பமான நிலை போய்கிட்டு இருக்கு. எதையோ நீங்கள் ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேபி அது உங்கள் கெரியர் ரிலேட்டடாக கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் பாபா உங்களுக்கு கொடுக்கப்படுற அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டை எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா வீடுன்றது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா பாசிட்டிவ் வைப் இருந்தால் தான் அந்த வீட்டில் போய் நீங்கள் நிம்மதியாக இருக்குது படுத்தா அப்படி தூங்குவேன் அப்படின்ற எனர்ஜியோடு இருக்கணும்னா வீடுன்றதையும் முதல்ல உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்கள், அடுத்தவங்கள பேசுகிறது, இல்லை ஏதோ ஒன்று நமக்கு அன்வான்டாக சில விஷயங்கள்லாம் இருக்கும். வீடை முதல்ல க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களை சுற்றி எப்போவுமே சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதோ அந்த வீட்டில் அப்படியே இந்த மூளைக்கு இந்த துணிலாம் போட்டு வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தோணுது. உங்கள் வீட்டையும் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அது எப்போ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றத இங்கே பாபா சொல்லியிருக்காரு. ஸோ மிடில் ஆஃப் கார்டு அப்படி பார்த்தீங்கன்னா பாபாவோட சக்தியும் அவருடைய என்ன சொல்கிறது, அவர் எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி அவரோட சக்தியெலாம் எல்லையை கடந்தது. அவர் எப்போவும் உங்கள் கூட இருக்கார் அப்படின்றதையே உங்களுக்கு அவர் மறுபடியும் ஆணித்தனமாக சொல்லியிருக்கார். அப்போது இந்த வீடு தயவு செஞ்சு நீங்கள் நல்லா பாசிட்டிவ் வைப்பில் வைங்க. நீங்கள் அவங்கள கண்டிப்பாக உணர்வீங்க. செகண்ட் பாருங்கள், ஹெல்ப்பர். உங்களுடைய கெரியருக்கு பாபா நிச்சயமாக உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரே உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் பாபாவை நம்பினா மட்டும் போதாது, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு செய்வாருன்ற நம்பிக்கையும் பொறுமையும் உங்களுக்கு நிச்சயம் வேணும். ஸோ மாற்றம் முதல்ல உங்களை சுற்றி உருவாக்குங்க. அப்புறம் உங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் நடக்கும். இதை தான் பாபா சொல்லியிருக்காரு. நீ எவ்வளோ தூரத்தில் இருக்கிற அப்படின்றது பிரச்சனையே கிடையாது, நான் எங்கேயும் வருவேன் அப்படின்றத இந்த மிடில் கார்டில் அவர் ரொம்பவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. உங்கள் கெரியர் வைஸும் அவர் உதவி பண்ணுவேன், நீ இதை பற்றி எந்த சந்தேகங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ அழகாக மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி 967 இந்த நம்பரை செலக்ட் பண்ணவங்க ரொம்ப பிளஸ்ஸிங். எனக்கு தெரிஞ்சு பாபா டிவோட்டியாக இல்லை நீங்கள் டிவோட்டியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. அது செல்ஃப் டவுட்ஸா இல்லை அது பொறுமை இல்லாத தனமா அப்படின்றது தெரியலை. ஆனால் சீக்கிரம் நீங்கள் அவரை உணர்றதுக்கான காலம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 967 இதுக்கு உங்கள் கேள்விக்கு பாபா என்ன பதில் கொடுக்குறாருன்னு சொல்லி புக்கில் பார்க்கலாம். ஓகே, இந்த பாருங்கள், நான் அப்படியே படித்து சொல்கிறேன். சாய்பாபாவை தியானிக்கவும் உன் வேலை நடக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உன் பக்கம் நிற்பார்கள். அப்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருடைய சப்போர்ட் எனக்கு இல்லை, என்னை எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, என் கெரியரையும் கேள்விக்குறியாக இருக்குது, எனக்கு உதவி பண்ணுறவங்க யாருமே இல்லை, நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற எனர்ஜியில் இருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. உங்கள் கார்ட்ஸும் சரி, பாபா உங்களுக்கு கொடுத்த மெசேஜும் சரி இது. ஏன்னா நீங்கள் அவரும் நீ இருக்கியா இல்லையா, எனக்கு சுத்தமாக என்னால் முடியலையே அப்படின்ற மனநிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அவர் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இந்த கார்டுகள்லாம் கொடுத்துருக்காரு. நான் எங்கே இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உனக்காக
ஹெல்ப் பண்ணுவேன், நான் நிச்சயமாக உன் கெரியருக்கு பார்த்துப்பேன் அப்படின்றது வந்த கார்டுக்குமே இந்த நம்பருக்குமே ரொம்ப அழகாக பொருந்திருக்கு. ஸோ பாபாவோட அருளாசியால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தத்தோட, பக்தியோட, அந்த அந்த உணர்வுகளோட எல்லைக்கு நீங்கள் நிச்சயமாக போய் பாபாவுக்கு நன்றி சொல்லி அவரை நித்தம் உங்கள் உயிரோட உணர்வில் வச்சு அவரை கொண்டாடுற காலம் நிச்சயமாக வரும். ஸோ ஆல் த பெஸ்ட். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ. இந்த கார்டு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்கன்னு எப்போவுமே சொல்லுவேன். பட் இந்த தடவை நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா பாபா பொறுத்தவரையும் அவர் யாருக்கு எப்படி என்ன கொடுக்கணுன்றது அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக தீர்மானித்து கொடுப்பார். அதில் எனக்கு ரொம்ப இந்த விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை அதிகம். ஸோ உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் நடக்கும். பொறுமையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, பாபாவை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். உங்கள் அன்பில் அவர் திக்கு முக்காடணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை மாற்றுங்க. காட் பிளஸ் யூ. ஜெய் சாய்ராம். செட் 2 173 செலக்ட் பண்ணவங்களுக்காக பார்க்கலாம். பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? சொல்யூஷன், சத்குரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன பிரச்சனை, இது என்னுடைய பிரச்சனையாக இருக்குது, இதை நான் எப்படி பாபா தீர்க்கிறது? இது உங்கள் பாபான்னு இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற எந்த இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நீங்கள் யாரை கேட்குற ஒரே கேள்வி, எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, இது எப்படின்னு. நிச்சயமாக இந்த கார்டை பொறுத்த வரையும் பாருங்கள், மலைகளில் ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்குது, ஒரு பக்கம் இருட்டு இருக்குது. நீங்கள் வெளிச்சத்தை உணரணுன்னா கண்டிப்பாக இருட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவர் சொல்கிற விஷயம், உங்களுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயம் அந்த வெளிச்சம் என் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. கூடிய சீக்கிரம் அது உங்களுக்கு அவர் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு சத்குருவாக நிற்கிறதே சாய்நாத் மகாராஜ் தான். ஸோ பாபா ஒரு உண்மையான குரு. நீங்கள் எவ்வளோ ஒரு சஃபரிங்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஒரு இக்கட்டான நிலைமை, இதில் இருந்து நான் எப்படி மீள போகிறேன்னு யோசிக்கிறப்போ எங்கே இருந்தாவது அவர் ஆற்றலை கண்டிப்பாக காட்டுவார், உங்களை அதில் இருந்து விடுவிப்பார். நீங்கள் அவரை சத்குருவாக ஏற்றுக்கிறத பொறுத்து அந்த பிரச்சனைகளோட வீரியத்தன்மை குறையிறது உறுதி. ஸோ அங்கே நீங்கள் பாபா மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவர் என்னைக்காக இருந்தாலும் என்னை கைவிட மாட்டார், நான் அவரை மட்டும்தான் கதின்னு சொல்லி வாழ்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும். ஆனால் பாஸ்டில் சில விஷயங்கள் நடந்ததால் நீங்கள் இப்போது ரொம்பவே அடுத்தவங்க கிட்ட பழகிறத யோசிக்கிறீங்க. பாபா உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் பார்த்தீங்களா? அடுத்த சக மனுஷங்களோட பழகு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து சில விஷயங்கள் நீ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீ அடுத்தவங்க கிட்ட பழகணும், மனம் விட்டு பழகு, பழைய விஷயங்கள்லேயே இருக்குது, அதை கடந்து வாங்க அப்படின்னு தான் அவர் உங்களுக்கு ஸ்பெஷல் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ மிடில் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் சத்குருவாக, அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த குரு அப்படின்றத எவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்கள் என்ன தான் இப்போ ஒரு பிரச்சனையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கோ, அதில் இருந்தெல்லாம் வெளியே வரப்போகிறீங்க, அது உறுதி அப்படின்றதையும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. ஏன்னா உங்களுக்கான வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கு. மற்றவங்கக்கிட்டேயும் பழகணும். அடுத்தவங்க கிட்டேருந்து உங்களால் என்ன கற்றுக்க முடியுதோ அது எவ்வளோ அழகாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வர முடியுமோ, அப்பீல் பண்ண முடியுமோ கேளுங்க. எல்லா கேள்வியும் பாபா கிட்ட கேளுங்க, உங்களுக்கான நிச்சயம் விடை கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த 173 எந்த நம்பருக்கு உங்கள் கேள்விக்கு பாபா அது தொடர்பாக என்ன பதில் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள். ஒரு வழிகாட்டியை சந்திப்பாய், வடக்கு திசை பயணம் செய், ஒரு மகானை சந்திப்பாய், நல்ல காலம் விரைவில் வர இருக்கிறது. ஸோ வடக்கு திசை அப்படின்னும் போது நீங்கள் இப்போ எந்த பக்கம் இருக்கீங்கன்னு யோசிங்க. ஸோ வடக்கு திசைன்றது நீங்கள் நார்த் சைடில் எந்த பக்கமாவது உங்களுக்கு ஒரு பிரயாணம் நிச்சயம் இருக்கும், ஒரு மகானை சந்திப்பீங்க, நல்ல காலம் விரைவில் வருகிறது. ஐ திங்க் உங்களுக்கு இந்த சொல்யூஷன் இதெல்லாம் வரும்போதே தெரியுது, இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நடக்க போகுதுன்னு பாருங்கள். இப்போ அதுவே வடக்கு திசை நோக்கி போகுதா என்னன்னு தெரியல கார்டு. ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். உங்களுக்கு பாபா கொடுத்த அவ்வளோ அழகான மெசேஜ். நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்யூஷனாக வரப்போகிறது மேபி அந்த மகானாக கூட இருக்கலாம். அதனால் உங்கள் பயணம் இனிதே தொடரட்டும், நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்கட்டும். எல்லா விதமான பாசிட்டிவ் வைப்ஸு உங்களை சுற்றி என்றைக்குமே இருக்கணும். பாபா உங்களுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுத்து அவர் வழி நடத்துவார். ஸோ இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா பிளெஸ்ஸிங்கோட நீங்கள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் அட்வைஸை வாழ்க்கையில் அப்பீல் பண்ணி அவ்வளோ அழகாக நீங்கள் பாபாவோட கருணையோட ஆசீர்வாதத்தோடு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ கைஸ். தேங்க்யூ.